Hi students, once again welcome to our maths class. Already நம்ம last classல என்ன பார்த்திருக்கோம், cardinal numbersனா என்ன அப்படின்றது பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம இப்போ எந்த சாப்டர் போயிட்டு இருக்கு, சாப்டர் நம்பர் 1 set language exercise 1.2. ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம்னா cardinal number மட்டும் பார்த்திருக்கோம். இப்போ அதோட கண்டினியூஷனா இருக்கக்கூடிய பார்ட் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ்ல ஈக்குவல் செட், ஈக்குவலன்ட் செட் அண்ட் அன்ஈக்குவல் செட். ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்டை பற்றி பார்க்கலாம். அந்த கான்செப்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈக்குவல் செட் அப்படின்னா let us consider A equal to AB, B set equal to AB. அப்போ therefore the set A and B are called equal set. Equal setனா number of elements ஈக்குவலாக இருக்கணும், that is cardinal number also ஈக்குவலாக இருக்கணும், the elements also ஈக்குவலாக இருக்கணும். எலமெண்ட்ஸ்னா இங்கே AB இருந்தால் இங்கே AB தான் இருக்கணும், இங்கே 5 6னா இங்கே 5 6 தான் இருக்கணும். அந்த மாதிரி element is also equal means that is called equal set. So equal setனா ரெண்டு கண்டிஷனை satisfy பண்ணணும். The first condition is number of elements in a both set are equal, at the same times the set have the equal element. ஓகேங்களா? கார்டினல் நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதில் கார்டினல் நம்பர் என்ன இருக்குது, that is n of A equal to 2. Like that n of B is also 2 தான். ஸோ கார்டினல் நம்பரும் ஈக்குவலாக இருக்குது, நம்மளுக்கு எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஈக்குவல் செட்டு. ஈக்குவலன்ட் செட்டு, ஈக்குவலன்ட் செட் மீன்ஸ் C, D. The number of elements in A set is 2, number of elements in B set is 2, but elements is not equal. இங்க AB இருந்தா இங்க CD இருக்கு, element ஈக்குவலா இல்ல, பட் கார்டினல் நம்பர் மட்டும் ஈக்குவலா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு ஈக்குவலன்ட் செட். ஓகேங்களா? அடுத்தது அன்ஈக்குவல் செட் அப்படின்னா, so n of A equal to 2 but n of B equal to 3. so n of A வும் n of B எப்படி இல்ல, ஈக்குவலா இல்ல. இந்த மாதிரி ஈக்குவலா இல்லாததை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்ஈக்குவல் செட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் இதுதான். இப்போ என்னென்ன கான்செப்ட் பார்த்துருந்தோம், ஈக்குவலுக்கு பார்த்துருந்தோம், அடுத்தது அன்ஈக்குவலுக்கு பார்த்துருந்தோம், அடுத்தது என்ன பண்ணியிருந்தோம், ஈக்குவலன்ட் செட்டுக்கு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்மெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 1.2, 1.2ல தேர்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் அன்ஈக்குவல் ஆர் ஈக்குவல் செட். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், டேக் யுவர் மெட்டீரியல், read the question. The first question is A equal to the set of vowels in English alphabet. What is given? The set of vowels in English alphabet. English alphabet ல இருக்கக்கூடிய vowels மட்டும் டைப் பண்றோம். So A equal to A E I O U. Already you know the vowels in alphabet. Alphabet ல இருக்கக்கூடிய vowels letter தெரியுது இல்லைங்களா? So அதெல்லாம் A set ன்னு கொடுத்திருக்காங்க. Then next given B set. B set is the set of all letters in the word. என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க, வவல் வேர்டு கொடுத்துருக்காங்களா, அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன இருக்கு, B O W E L. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏபியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் செட்டா நாட் ஈக்குவல் செட்டா இல்லை ஈக்குவலன்ட் செட்டா அப்படின்றத நம்ம மேக் பண்ணி காமிக்கிறோம். A set given, we should write the cardinal number of A, that is n of A. n of A means the number of elements in a set A. 1 2 3 4 5. Like that n of B, n of B is also 1 2 3 4 5. So therefore, or that is, I means that is n of A equal to n of B. இங்கே பாருங்க, கார்டினல் நம்பர் மட்டும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு என்ன சொன்னோம், ஈக்குவலன்ட் செட்டு. எலமெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல்னா தான் என்ன சொன்னோம், ஈக்குவல் செட்டுன்னு சொன்னோம். இங்கே நம்மளுக்கு கார்டினல் நம்பர் மட்டும் தான் 5 5ன்னு இருக்குது. எலமெண்ட் பார்த்தோம்னா ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா எல்லா எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும், ஏதோ 1 or 2 எலமெண்ட் மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா எலமெண்ட்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இங்கே அப்படி கிடையாது. ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லிடலாம், therefore it is என்ன செட்டுமா, ஈக்குவல் ஆர் ஈக்குவலண்ட், சேப்பா ஈக்குவலா ஈக்குவலண்டாப்பா, வெரி குட். சே ஒன்ஸ் அகைன்,
equivalent set. Are you clear? Equivalent set. Next, second one. Second one என்ன கொடுத்திருக்காங்க? C is also given. The set of C is also given. Second subdivision. The set C is 2, 3, 2, 3, 4, 5 and D is D set is X such that X belongs to whole number. Let us consider X value lies between 1 to 5. 1 க்கு 5 க்கு இருக்கக்கூடியது மட்டும் தான் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. So இங்க இருந்து நம்ம ஈஸியா ரைட் பண்ணிடலாம். The cardinal number of C set is 1, 2, 3, 4. But here not have the element in D set. Direct ஆ element கொடுக்கல. அப்ப டைரக்டா element கொடுக்கலனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? element நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ என்ன பண்ணலாம் அப்படினா x வேல்யூ ஹோல் நம்பர்ல இருந்து சூஸ் பண்ணனும். நம்ம சூஸ் பண்ற வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படினா 1 க்கு 5 க்கு மிடில்ல இருக்கக்கூடிய வேல்யூவா இருக்கணும். 1 க்கு 5 க்கு சூஸ் பண்ணுவோமா அப்படினா no, because given less than only, not less than or equal to. Okay va? So you choose the set of element value is 1 after 2, 2 after 3, 3 after 4, 5 வருமானா வராது. ஏன்னா equal to symbol கிடையாது. So 5 choose பண்ண மாட்டோம். ஓகேங்களா? So n of D equal to 1, 2, 3. So n of C value is 4, n of D value is 3. Both are not equal. அப்ப therefore இது என்ன சொல்லிடலாம்? Therefore it is unequal set. இது ரெண்டு ஈக்குவலா இல்லதானே? ஈக்குவலா இல்ல அப்படினா அது என்ன செட்? unequal set. ஈக்குவல் செட்டுக்கு நான் டெஃபினிஷன் சொல்லிட்டேன். சோ அத வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படினா ஒரு சம் நீங்களா மேக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Fourth Roman. Identify the following sets as null set or singleton set. What is meant by null set? Null set and singleton set. Null set means empty set. null na ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? சோ ரெண்டு செட்டுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கும்போதோ இல்ல ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, செட்டுக்குள்ள எந்த ஒரு எலிமெண்ட்டுமே கொடுக்கல அப்படினா, இந்த மாதிரி எம்டி செட் உள்ள எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இல்ல அப்படினா அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? null set அப்படினு சொல்லுவோம். சரிங்களா? that is cardinal number value is 0வா இருக்கும். singleton set அப்படினா a set having only one element, that is called singleton set. single நாவே என்ன அர்த்தம்? ஒண்ணுன்னு அர்த்தம். சரி, தனியா இருக்கிறது சிங்கிள், அதானே சொல்லுவோம். சோ அப்போ ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு பேரு தான், அந்த செட்டுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவோம்? singleton set. a set containing only one element, that is called singleton set. ஓகேங்களா? சோ இந்த two கான்செப்ட பேஸ் பண்ணி இப்ப சம் பார்க்கலாம். Fourth Roman. Identify the following sets are null set or singleton set. The first subdivision is fourth Roman. First subdivision is A is equal to the set A equal to set of x such that x belongs to natural number, comma 1 less than x less than 2. So இந்த between இருக்கக்கூடிய values write பண்ணணும். x ஓட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ல இருந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிற x ஓட வேல்யூ 1 க்கு 2 க்கு between ல இருக்கணும். நேச்சுரல் நம்பர்னாவே 1 1 after 2 2 after 3 தான் போவோம். 1 க்கு 2 க்கு between ல என்ன நம்பர் இருக்கு? nothing here. So you should write empty set. empty set நாவே அப்ப therefore என்ன சொல்லிடலாம்? therefore A is null set. செட்டுக்குள்ள எலிமெண்டே இல்ல அப்படினா அதுக்கு பேர் என்ன சொன்னோம்? null set அப்படி சொன்னோம்ல. So this is null set. The second subdivision is B equal to the set of all even natural numbers which are not divisible by 2. The set of all even natural numbers. Even natural number எல்லாமே எடுத்துக்கணும். Even natural number என்னது? Natural number னா 1 2 3 etc. ஓகேங்களா? அதுல இருக்க even number எது? 2 4 6 8 10 12 14 16 etc. அப்படியே போயிட்டு இருக்கும். அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா
the set of all even natural numbers which are not divisible by 2. 2 ஆல டிவைட் ஆகாத நம்பர் எதுவோ அந்த நம்பரை மட்டும் B செட்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த Bனே கன்சிடர் பண்ண முடியாது. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய செட் ஆஃப் இது வந்து என்னது ஈவன் நேச்சுரல் நம்பர். ஈவன் நேச்சுரல் நம்பர் தான் இந்த செட்டு நம்மளுக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே 2 டேபிளில் டிவைட் ஆகும். ஈவன் நம்பர்னாலே நம்மளுக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகும். 2 டேபிளில் டிவைட் ஆகாத ஈவன் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இது வந்து எடுத்து எழுத முடியாது. ஸோ அப்போ பி செட்டில் 3 எலமெண்ட் கூட எழுத முடியாது. ஸோ திஸ் இஸ் எம்டி செட். எம்டி செட்னா அப்போ அதுக்கு பேர் என்னது? therefore B is null set. ஓகேங்களா? are you clear? ஓகே, நெக்ஸ்ட் 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நல் செட்னா என்னன்றது இப்போ பார்த்தாச்சு. கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 5th சப்டிவிஷன் என்ன அப்படின்னா state which pairs of set are disjoint or overlapping. disjoint அப்படின்னா என்ன மீனிங்னா disjoint அப்படின்னா இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு 2 செட்ஸோட வேல்யூ வந்து எம்டி செட்டாக கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓவர்லாப்பிங்னா இன்டர்செக்ஷனுக்கு சம் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, ஓகே. இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படின்னா காமன் பார்ட் மட்டும் let A equal to A B 1 2. The next B set equal to A 0 minus 2. Find the intersection. Intersection means A செட்டுக்கும் B செட்டுக்கும் காமனாக என்ன இருக்கோ this is called intersection. சரிங்களா? இவங்க தலைங்களா போட்ட மாதிரி இப்படி போட்டோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? intersection. intersection அப்படின்னா you should write the common element of A and B set. A க்கு B க்கு காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா A இருக்கு. செட் ஆஃப் A 0 கிடையாது, -2 கிடையாது. இல்லைன்னா ஒவ்வொரு செட்டாக நீங்கள் பார்த்துருவாங்க. A இங்கே இருக்குது. ஸோ யூ ஷுட் ரைட் A. B இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ எழுதக்கூடாது. 1 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, எழுதக்கூடாது. 2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, எழுதக்கூடாது. 0 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, எழுதக்கூடாது. -2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, எழுதக்கூடாது. ஸோ 2 செட்லையுமே காமனாக என்ன இருக்கோ அதெல்லாம் எழுதணும். ஸோ இதுதான் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்செக்ஷனுக்கு இப்படி ஏதாவது ஒரு வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? ஓவர்லாப்பிங் சொல்லுவோம். சப்போஸ் இன்டர்செக்ஷனுக்கு எந்த வேல்யூமே கிடைக்கல, எம்டி செட்டு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்ஜாயின்னா என்ன, ஓவர்லாப்பிங்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம் தான் பார்க்க போகிறோம். 5th ரோமன் state which pairs of sets are disjoint or overlapping. The first subdivision is A equal to set of F, I, A, S. The next B set equal to set of A, N, F, H, S. Next you find the solution for disjoint. Overlapping அப்படினாவே intersection தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? So intersection A intersection B equal to intersection means you should write the common element for A and B set. F here also have, so you should write F. Next you choose the I having A set but does not belongs to B set, so you don't write. Then next A is belongs to both A and B set, so A. S is also both have, so yes. ஓகேங்களா? next you choose the B set and check the element A already right நோட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ ஒரு டைம் நோட் பண்ண எலமெண்ட்டை திரும்ப எகைன்ஸ் ரைட் பண்ண மாட்டோம். அது ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ A ரைட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் N have N but does not belongs to in A, so you don't write N. F already wrote. H is belongs to B but does not belongs to A, so you don't write H. S is also written. So intersectionக்கு some values கிடைக்குது. So ஏதாவது இந்த மாதிரி வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அதுக்கு என்னன்னு சொன்னோம்? ஓவர்லாப்பிங். அப்போ therefore this set is என்ன சொல்லிடலாம்? ஓவர்லாப்பிங் செட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன். C is x such that x is a prime number greater than 2. Prime numbers means 1 வந்து நம்ம primeலயே சொல்ல மாட்டோம், compositeலயே சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2ல இருந்து சூஸ் பண்ணிக்கிறோம். prime factor
x greater than 2 நம்ம சூஸ் பண்ற எல்லா வேல்யூமே எப்படி இருக்கணும் 2 விட greater than அதாவது ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கணும்னு சொல்றாங்க சோ அப்ப c செட் எப்படி இருக்கும் 2 சூஸ் பண்ண கூடாது greater than தான் கொடுத்திருக்காங்க greater than or equal to அப்படினா தான் நம்ம 2 எடுத்துப்போம் சோ 2 ஆஃப்டர் என்ன இருக்கு 3 5 7 11 13 17 19 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குமா சோ இந்த எலிமெண்ட் இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட் இருக்கு எழுதிக்கிட்டே இருக்கலாம் t set what is given x such that x is an even prime number only one that is called 2 ன்றது மட்டும் தான் even prime numberனா இது எல்லாமே மா சரிங்களா அதுல ஈவன் நம்பர் இது எல்லாமே ஆட்ல தான் வரும் ஈவன்ல இருக்கக்கூடிய prime numberனு பார்த்தோம் அப்படினா 2 மட்டும் தான் சோ 2 அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் c இன்டர்செக்ஷன் d ரெண்டு பேருக்கும் காமன் பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம் காமனா என்ன எலிமெண்ட் இருக்கு இங்க 2 இருக்கு இந்த இதுல 2 ன்ற எலிமெண்டே கிடையாது சரிங்களா மீதி இருக்கிறது எல்லாமே ஆட் நம்பர் பட் d set have only one element that is called 2 மட்டும் தான் 2 ன்ற எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கு this is also called as singleton set only one element called singleton set so the d set singleton set அப்படினு சொல்லலாம் சோ இவங்க ரெண்டு பேருக்கு காமனா இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படினா எதுவுமே கிடையாது அப்ப therefore என்ன சொல்லிடலாம் therefore this is disjoint set ஓகேங்களா disjoint set அடுத்து third subdivision அது நீங்களா வொர்க் அவுட் பண்றீங்க கண்டிஷன் என்ன அப்படின்றத பாருங்க e equal to x such that x is factor of 24 அப்படினா உனக்கு ஈஸியா சொல்லணும் அப்படினா எந்தெந்த டேபிளோட ஆன்சர் எல்லாம் 24 ல வருமோ நீ அதெல்லாம் எடுத்துக்கோ சரியா அந்த 24 ன்றது எந்தெந்த நம்பர்ல நம்மளால டிவைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் அதுக்கு ஃபேக்டர்னு சொல்லுவோம் சோ 2 3 4 இந்த மாதிரி எதெல்லாம் வருமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்து f ன்றது x such that x is multiple of 3 x less than 30 multiple of 3 னா third table ல இருக்கறத எடுத்துக்கணும் நம்ம சூஸ் பண்ற வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படினா less than 30 ஐ விட கம்மியான நம்பரா சூஸ் பண்ணிக்கணும் சோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் இன்டர்செக்ஷன் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணுங்க அது வந்து உங்களுடைய வரும் ஓகேங்களா இன்னைக்கு ஹோம்வொர்க் கூட அதுவும் சேர்த்து செக் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிடுங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் Next என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th Roman you take the material and once read the your questions 6th Roman question is if s set is given what is given square rectangle circle rhombus triangle that's all list the element of the following subset of s ஓகேவா சப்செட்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செட்டா தான் சொல்லிருப்பாங்க இதுதான் this is our biggest set ஓகேங்களா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டா நம்ம எடுத்து எழுதுறோம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு செட் போடுறோம் அப்படினா அதுக்கு பேரு சப்செட் ஓகேங்களா first subdivision is the set of shapes which have four equal sides இப்போ இங்க கொடுத்திருக்க நேம்ல ஸ்கொயர்னா எப்படி இருக்கும் ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும் சர்க்கிள் எப்படி இருக்கும் ராம்பஸ் எப்படி இருக்கும் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் எப்படி இருக்கும் ஸ்கொயர் எப்படி ரைட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் என்னது ரெக்டாங்கிள் this is rectangle next circle next rhombus next triangle ஓகேங்களா first subdivision என்ன கேக்குறாங்க the set of shapes which have four equal sides so இந்த டயகிராம்ல four equal side வேணும் home side இருக்குறது கிடையாது four equal side நாலு சைடுமே ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கக்கூடியது எந்த டயகிராம் அத மட்டும் எடுத்து ரைட் பண்ண போறோம் so அப்ப எது எழுதலாம் square is equal sides all sides are equal rhombus is all sides are equal so இந்த ரெண்டு பார்ட் மட்டும் தான் அதாவது இந்த ரெண்டு டயகிராம் மட்டும் தான் first subdivision க்கு வரும் ஓகேங்களா second subdivision the set of shapes which have radius அப்படின்றது இதுல யாருக்கு டினோட் பண்ணுவோம் அப்படினா சர்க்கிளுக்கு மட்டும் தான் radius அப்படின்றது the distance between center and any one point end point of the circle சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம radius னு சொல்றோம் so சர்க்கிளுக்கு மட்டும் தான் என்ன இருக்கும் நமக்கு radius இருக்கும் okay students next third subdivision the set of shapes in which the sum of all interior angle is 180 degree already you know the one condition the sum of the angles of triangle are 180 degree triangle ல இருக்கக்கூடிய இந்த 3 sides இருக்கக்கூடிய angle ஆட் பண்ணோம்னா கண்டிப்பா என்னவா தான் இருக்கும் 180 டிகிரியா தான் இருக்கும்
வேறு எதுக்குமே இருக்காது. அதாவது 4 சைடு இருக்கிறது எல்லாத்துக்குமே என்னவா இருக்கும்? 360 ஒவ்வொரு ஆங்கிலையும் என்னப்பா கார்னர் இருக்கும்? 90 90 90 90. அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும்? 180 இருக்கும். 3 சைட்ஸ் இருக்கிறதுக்கு தான் 180 இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட கான்செப்ட் யார் டிபெண்ட் பண்ணியிருக்கு? ட்ரையாங்கிள். ஸோ அதை செக் பண்ணி சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் குவாடிலேட்டர் 4 சைடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குவாடிலேட்டர்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆங்கிள் வரும்னு பாருங்கள். சர்க்கிளுக்கு என்ன சொல்லுவோம்னு பாருங்கள். லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். Fourth subdivision, the set of shapes in which have 5 sides. இங்கே இருக்கக்கூடிய டயக்ராமில் 5 சைடு இருக்கக்கூடிய டயக்ராம் எது பாருங்க? triangle have 3 sides only, rhombus have 4 sides only, circle, rectangle 4, ஸ்கொயருக்கு 4 தான். ஸோ 5 சைடு இருக்கக்கூடிய டயக்ராம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இது என்ன சொல்லிடலாம்? எம்டி செட், நல் செட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ கிளியர்? இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோன்றதை பாருங்கள். ஈக்குவல் செட்டு, ஈக்குவலன்ட் செட்டு, வேறு என்ன பார்த்தோம்? ஈக்குவல், ஈக்குவலண்ட், நாட் ஈக்குவல் செட்டு, அன்ஈக்குவல் செட்டெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து நல் செட்டு, சிங்கிள்டன் செட்டுனா என்னன்னு பார்த்தோம். டிஸ்ஜாயின் ஓவர்லாப்பிங்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கான்செப்ட் ரிலேட்டடாக ஒரு செட் மேக் பண்ணக்கூடியதை, 6th சம் கான்செப்டை வச்சு ஒரு செட்டு மேக் பண்ணக்கூடியதை பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களோட கன்சர்ன் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி வைங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.